மா, என்னம்மா விசேஷத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? ஆமா, பெரிய விசேஷம். என்னம்மா இவ்வளோ கோவமா இருக்க? என்னாச்சு? என்ன ஆகணும்? நான் சந்தோஷமா இருந்தா மட்டும் யாருக்கும் பிடிக்காது போல. என்னம்மா ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி பேசுற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா உன்ன? யார் என்ன என்னடி சொல்ல போறா? உங்க பெரியவக்காரி தான் வீட்டை பக்கம் வந்திருந்தா. ஓஹோ, அது வந்ததுதான் காரணமா? இன்னைக்கு என்ன சொல்லுச்சு? என் பிள்ளைங்கெல்லாம் அந்த அளவுக்கு முன்னேறலையாமா. அவன் பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்களாம். நம்ம அஸ்வின் வேலைக்கு போயிருக்கான்னு சொல்றேன், மூட்டை தூக்குற வேலைக்கு போறானான்னு கேட்டுட்டாடி. எவ்வளோ திமிரு இருக்கும் அவளுக்கு. ஏமா, இது என்ன புதுசா? அவங்க அக்கா வரதும் ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசி நம்ம தலையை உருட்டுறதுமா தானே இருக்குது. ஏதோ புதுசா பேசுற மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்ற? அதுவும் அவன் மவளுகளுக்கெல்லாம் மரண் வந்துக்கிட்டே இருக்குதான். ஏண்டி, உனக்கு வரன் வரலன்னு நான் சொன்னேனா? உனக்கும் 4-5 வரன் வந்துக்கிட்டே தாண்டி இருக்கு. நான் தானே இப்போ வேணான்னு தட்டி கழிக்கிறேன். அதுக்கு அவ பிள்ளைங்களுக்கு வர்றத பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஏன் ஒன்னெல்லாம் கேட்டு யாரும் வரமாட்டாங்களாமா? அது எப்பவுமே அப்படித்தானவா பேசுது. அதுக்கிட்ட நீ பெருசா எந்த ரியாக்டும் பண்ணாம பின்னாடி புலம்பி என்ன செய்யறது? ஆரம்பத்திலே அது பேசும்போதே அடக்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அது பேசாது. அது பிள்ளைங்களை பற்றி நீ ஒரு வார்த்தை பேசு, உன்னை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடும். எங்களை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்த. இப்போ பாரு, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? கூட பிறந்த பிறப்பாச்சேன்னு கொஞ்சம் விட்டு பிடிச்சா அவள் ரொம்ப தான் தலைக்கு மேலே ஏறுறா. ஏன் என்னத்த பண்ணி தொலைக்கிறது? இதை பாருமா, அதோட பேச்சையே மாற்ற முடியாது, உன்னோட புலம்பலையே மாற்ற முடியாது. நீ அதுக்கிட்டே போய் எதுவும் பேச மாட்ட. பின்னாடி புலம்பிட்டு என்ன பண்ணுறது சொல்லு? சரி, எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு கப் காஃபி போட்டு கொடுமா. நீ ரூமுக்கு போடி, எடுத்துட்டு வரேன். முதல்ல விமலாக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து முடிச்சு விடணும். பார்வதி, வந்ததுலேருந்து எதுக்குடி இப்படி உம்முன்னு உட்காந்துருக்குற? என்னடி ஆச்சு? வாயை திறந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏண்டாப்பா, உங்க அம்மாக்கு என்னதான் ஆச்சு? இல்லப்பா, இன்னைக்கு அவங்க சித்தப்பா வந்திருந்தாரு. அம்மா எவ்வளவோ சொன்னாங்க அவரை விரட்டி விட சொல்லி. ஆனா அத்தை அவரை உள்ள கூட்டிட்டு போய் கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதான் அம்மா கோவமா இருக்காங்க. ஏமா இதுல கோபப்பட என்னமா இருக்கு? அவங்க சித்தப்பா ஃபேமிலியே அவங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் எவ்வளவு திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சொத்தை பூரா மைனாக்கு வாங்கி வைக்கணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? குறுக்கால வந்து இவ்வளோத்தையும் நாசம் பண்ணிட்டா நானே கடுப்புல இருக்கேன். ஆளாளுக்கு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஏண்டி, நம்மள்ட்ட இல்லாத சொத்தாடி, ஏண்டி சொத்து சொத்துன்னு இப்படி அலையிற? காசு பண்ண இன்னைக்கு வர நாளைக்கு போகும்டி. சொந்தம் தாண்டி எப்போவுமே நடந்துடும். அவங்க அப்பா இல்லாத ஸ்தானத்துக்கு அந்த சித்தப்பா வந்திருக்கிறாருன்னு அவரை வச்சு கல்யாணத்தை முடிப்போன்னு நினச்சிருப்பாங்க. உனக்கு என்ன வந்துச்சு அதில்? அது அவங்க குடும்ப பிரச்சனை. நம்ம சம்மந்தி மட்டும்தான். நமக்கு முக்கியம் மைனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது மட்டும்தான். அவங்க குடும்பத்தில் நடக்கிறதுலாம் நீ போய் நாட்டமாக பண்ணிட்டு இருப்பியா? சும்மா புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. மைனாவுக்கு தான் எல்லா சொத்தும் வருங்கிற நம்பிக்கையில தான் நான் மைனாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப என்னடா வந்தவன் 2 பிள்ளைங்களுக்கு அப்பனா வந்திருக்கிறான். இப்ப சொத்து எத்தனை அப்படின்னு எனக்கு தெரியல. நானே அந்த கடுப்புல இருக்கிறேன். நீங்க மட்டும் காலாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அந்த வாரிசு இல்லாத சொத்துக்கு மைனா மட்டும்தான் வாரிசா இருக்கணும்னு நான் நினைச்சேன். இப்ப நேரடி வாரிசே வந்துட்டான். சொல்ல போனா அது தாத்தா வீட்டு சொத்து, அவனுக்கு தான் உரிமை அதிகம். இப்ப இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? சும்மா புரியாம எல்லாரும் பேசிட்டு இருக்காதீங்க. அம்மா, நமக்கு மைனா மட்டும்தாம்மா முக்கியம். அவங்க சொத்தெல்லாம் வேணாம்மா. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? நான் வேணா மேலே ஏதாவது வேலை பார்த்து கூட உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த சொத்து சொத்துங்கிற விஷயத்த விட்டுருங்கம்மா. நம்மள்ட்ட இருக்கிற சொத்து போதும். மைனா இங்க வெறும் கையோட வந்தா கூட நான் அவளை பார்த்துப்பேம்மா. அவளுக்கு சொத்து கிடைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. டேய், இந்த மாதிரிலாம் பேசிட்டு தான் வச்சுக்க, அப்புறம் அவன் மகன் கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். மைனா சொத்துக்காரி இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பொண்டாட்டே இருக்க முடியும். அவக்கே ஒரு பைசா சொத்து கிடைக்கலன்னு வச்சுக்க, அவளை நான் வீட்டை விட்டு துரத்துறது உறுதி. புரியுதா? இப்ப ராசாத்தி கிட்ட மறைமுகமா அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சொத்துல ஒரு பைசா அவனுக்கு போகக்கூடாது. அப்படி போறதா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கிறது ரொம்ப சந்தேகம்தான்.
என்னம்மா பேசிட்டு இருக்க? மைனா என் ஃப்ரெண்ட்மா. அவ லைஃபை ஸ்பாயில் பண்றதுக்கு நான் விடுவேன் நீ நினைச்சியா? இங்க பாருங்க, மைனாக்கு ப்ராப்பர்ட்டி கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, மைனா தான் இந்த வீட்டு மருமக. அவ தான் எனக்கு அண்ணியா வரணும். புரியுதா? உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். பாத்தியாடி, பிள்ளைங்களுக்கு இருக்கிற அறிவில் காவாசியாவது உனக்கு இருக்கா? இனிமேலாவது இது எண்ணத்தை விட்டுட்டு போய் வேற வேலையை பாரு. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாரும் நாம சொல்றத கேட்காம இருக்கணுன்ற முடிவோட இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இதோடைய அப்ரூவலும் மாருதி தான் பண்ணணும். நேற்று ஒரு நாள் தான் மாருதி வரல. மனசு என்னவோ பண்ணுது. ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன்னு தெரியல. மாருதி இல்லாம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. பிரி ஒன்று சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புத காற்று. அஸ்வின், மாருதி, என்னாச்சு? எல்லாம் ஓகேவா? மைனாவோட அம்மாவுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அஸ்வின். அதான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தேன். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சு மாருதி. உங்க அப்ரூவலுக்கு தான் நான் உட்கார்ந்துருக்கேன். நேத்தே மேனேஜர் சார் சொன்னாரு, நீங்க அப்ரூவ் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே அஸ்வின், நான் இதை என்னன்னு பார்க்குறேன். என்ன இவ எதுவுமே பேசாம ஃபைலை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டா. என்ன அஸ்வின், ஏதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. அது நேற்று நீங்கள் வரல, அதான் என்னன்னு பேசலான்னு பார்த்தேன். அதான் நான் ரீசன் சொல்லிட்டேன்ல அஸ்வின். அதான் நேற்று வர முடியல. இன்னைக்கு அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு நான் இங்கே வந்துட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? உட்காந்து வேலையை பாருங்க. அன்னைக்கெல்லாம் நல்லா சிரிச்சு பேசினா, இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம கிட்ட பேசுறது அவளுக்கு பிடிக்கலையோ? சாரு, நான் அங்க நின்று பால் போடுறேன், பிடிக்கிறியா? ஹே, இந்த பால் பக்கத்துல தான அந்த ரிமோட் காரங்க இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வராம எதுக்கு பால் எடுத்துட்டு வர நீ? ரிமோட் கார்லாம் போர் அடிக்கும். வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாண்டா நல்லாவா இருக்கும்? இப்படி காத்தாட நம்ம பாலை பிடிச்சி கேட்ச் பிடிச்சி விளையாண்டா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? இது நாங்கள் போய் நிற்கிறேன், நீ கேட்ச் பொடி. அதெல்லாம் முடியாது, ரிமோட் கார் கொண்டு வா, நான் இன்னைக்கு அதான் விளையாடணும். இவ இருக்கிற வேகத்தை பார்த்தா காரை துண்டு துண்டா உடைச்சிட்டு தான் போவா போல இருக்கே. இப்போ நீ எடுத்துட்டு வரியா இல்லை நான் எடுத்துட்டு வரட்டுமா? இந்த பாரு, அந்த காரை நீ உடைச்சிடுவ, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, போடி. சாரு, ஏன் அழுவுற? அம்மா, அவன் ரிமோட் கார் தர மாட்டான். டேய், ஏன்டா என் பிள்ளைக்கு தர மாட்டேங்கிற? போய் எடுத்துட்டு வா போ. அத்தை, இவ எப்ப எதை கொடுத்தாலும் உடைச்சு போட்டுற அத்தை. அது எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. அப்புறமா எங்க அப்பா அடுத்த வாட்டி வரையில தான் வாங்கி தருவாரு. அது வரைக்கும் இதை வச்சு தான் விளையாடணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது, போங்க. அம்மா, என்ன வத்த அடிக்கிறாங்கம்மா. நல்லா வேணும், வாங்கி கட்டிக்கோ. ஏண்டா, என் அண்ணன் வாங்கி கொடுத்தத என் பிள்ளைக்கு நீ தரமாட்டேன்னு சொல்லுவியா? நல்லா வாங்கிக்கோ, இந்தா. அம்மா, இங்க பாருமா. இப்ப எதுக்கு என் பையன் நடிச்சிட்டு இருக்க நீ? பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்களோ எனக்கு தெரியல. என் மாவன் ஆசையா விளையாட்டு சாமான் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் இவன். என்ன தட்சணத்தை வளர்த்து வச்சிருக்கிறீங்க? நாங்க வீட்டுக்கு வந்தா ஒன்னும் கொடுக்க கூடாது சொல்லி கொடுத்துருக்கீங்களோ? ஈஸியா இப்படி பேசுற? சின்ன பிள்ளைங்க ஏதோ சண்டை போடுதுங்க, அதுல எதுக்கு நீ முதல்ல தலையிடுற? புள்ள எப்படி அடிச்சு போட்டுருக்க? என் புள்ள கண்ணம்லாம் எப்படி கண்டி போச்சு பாரு. ஆமா, இந்த கருவாப்பையலுக்கு கண்டி போனதெல்லாம் தெரியுது. எல்லா கலருமே ஒரே கலரா தான் இருக்குது. இவனுக்கு நான் அடிச்சது அப்படியே கண்டி போச்சோ? பாரு சீதா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் மவனை பத்தி பேசுற எந்த உரிமையும் உனக்கு கிடையாது. முதல்ல அங்க புள்ளைய கூட்டிட்டு போ. வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பியா நீ? என்ன நீ வார்த்தைலாம் ரொம்ப கடுமையா வருது? இது எங்க வீடு,
எங்க அண்ணன் வீடு. எங்க அண்ணனா உழைச்சி சொந்தமா கட்டின வீடு, புரியுதா? இங்க நான் வந்து தங்க எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. நீங்க இதை பத்திலாம் பேசக்கூடாது. இது என் புருஷன் வீடு, புரியுதா? தங்கச்சிங்கிறவளெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பியாச்சு. போனமா வந்தமான்னு இருந்துக்க. என் புள்ள மேல கை வைக்கிறவளெல்லாம் நீ வச்சுக்காத, சொல்லிட்டேன். அம்மா அம்மா, என் கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்குதும்மா. ரொம்ப சப்பு சப்பு அடிச்சிட்டாங்கம்மா அந்த அத்தை. அழாதடா, அழாத. கொஞ்சம் பொறுத்துக்கோ, அம்மா உனக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன், சரியா? வா, அம்மா போட்டு விடுறேன். அம்மா, நான் எங்க வீட்டுக்கு போறேன். என்னம்மா திடீர்னு கிளம்புற? ஏதோ 4 நாள் இருந்துட்டு போறேன்னு சொன்ன, ஏதாவது வேலையா? எனக்கு தான் இந்த வீட்டில் இருக்க உரிமை இல்லையேம்மா. இது அவங்க புருஷன் வீடு, என் அண்ணன் வீடு இல்லையே. என்னடி சொல்ற? அதான் அவன் மருமக சொல்லிட்டாளே, இது அவ புருஷன் வீடான். நான் இங்கெல்லாம் அனாவசியமா வந்து தங்கிக்கிட்டு இருக்கிறேனாமா. என்னை கிளம்ப சொல்லிட்டாமா. நானும் என் பிள்ளையும் வீட்டை விட்டு கிளம்புறோம். அப்படியா சொன்னா அதை சிரிக்குமாவ? ஏய் சாந்தி, வெளியே வாடி. சொல்லுங்க அத்தை. என்னடி அத்தை சொத்தான்ட்டு என் மவளை வெளியே போக சொல்ல, நீ யாரடி? அத்தை, நான் வெளியெல்லாம் போக சொல்லல. நம்ம பிள்ளைய போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு தான் அவ்வளோ பேச்சு பேசினாங்க. பிள்ளைய கூட்டிட்டு அந்த பக்கம் போமான்னு தான் சொன்னேன். வீட்டை விட்டு வெளியே போமான்லாம் நான் சொல்லலை. பின்ன நான் போய் சொல்கிறேனா? என் பிள்ளைக்கு உங்கள் பிள்ளை ரிமோட் கார் தரலை. ஏன் நான் தரலன்னு கேட்டு லேசாக 2 தட்டினேன், அவ்வளோத்தான். அங்கேருந்து வந்து என்ன ஏறினீங்க. இங்கே வந்து அம்மா முன்னா நடிக்கிறீங்களா? எனக்கு நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அத்தை. இவ தான் என் பிள்ளைய போட்டு அடிச்சா. அதுக்காக தான் நான் என்னன்னு கேட்டேன். அதுக்கு ரிமோட் கார் தர மாட்டேங்கிறான்னு சொல்லி பேசினான். இது என் வீடு, என் அண்ணன் வீடுன்னு அவ தான் பேசினான். நான் ஒன்றும் பேச கிடையாது. என்ன வாய், என்ன வாய்! சே, இப்படியுமா ஒரு பொம்பளை போய் சொல்லுவா? இங்கே பாரதி, இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் உன் குடும்பத்தில் தான் நல்லா வரும். என் மவளுக்கோ எங்களுக்கோ அதெல்லாம் வராது. நீ தான் போய் சொல்லியிருப்ப. என் மவக்காரி அவன் அண்ணன் மவனை அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் முழு உரிமை உள்ளவ. நீ இப்படிலாம் நடுவில் பூந்து பஞ்சாயத்து பண்ணுறேன்னு ஏதாவது குடும்பத்தில் குட்டி கலாட்டா பண்ணாமல் அந்த பக்கம் போ. ஏன் மவன் 2 அடி வாங்கின எனக்கு குறைஞ்சி போயிடுவான். அவன் பண்ணுற சேட்டைக்கு நல்லா இழுத்து வச்சு நான் இழுப்பதா தான் சரியாக வரும். பாத்தியம்மா மருமகளை செய்கிறதே செஞ்சுட்டு எப்படி நீ திட்டணுன்னு உள்ளே போட்டான்னு. அவெல்லாம் அவ்வளோத்தான். 4 திட்டினா போயிடுவா. ஏன்னா என்னை பக்கச்சுக்கிட்டான்னு வச்சுக்க, அவள் புருஷங்காரன் அவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். அவளுக்கே தெரியும் அவன் நிலைமை என்னன்னு. அவெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பேசிட முடியாது. நீ எம்பிட்டு நாளேனா இங்கே இடி. அவள் என்ன சொல்ல நானும் பார்க்குறேன். ரொம்ப வலிக்குதும்மா. கவலைப்படாதப்பா, ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன்ல, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஏம்மா, ஏன் பாட்டியோட அடிக்கடி திட்டிகிட்டே இருக்கு? அப்பாவும் இப்போலாம் முன்ன மாதிரி இல்லை. உனக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாருமா. ஏன் இப்படிலாம் நடக்குது? என்னப்பா பண்ணுறது, நமக்கு யாருமே இல்லை. எல்லா சொந்த பந்தங்களும் கூட இருந்தாலும் அப்பாங்கிறவர் நம்ம கூட இருந்தால் தான் சரியாக வரும். அவரும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு. அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் நம்பவும் மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. நம்ம எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடலாமாம்மா. நம்மளை யாரும் தேட மாட்டாங்கல்ல. அப்படிலாம் சொல்லாதப்பா. என்ன நடக்கணுமோ அதை நானே அனுபவிச்சுக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டது இந்த அம்மாவோட பொறுப்புப்பா. இப்பெல்லாம் நீ பெரிய பேச்சு பேசாமல் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, எல்லாம் சரியாயிடும். புள்ள மனசில் என்ன வேதனை இருந்தால் எங்கேயாவது போயிடலான்னு சொல்லுவான். இப்போதான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் வருமோ தெரியலையே. மிஸ் மாருதி, சொல்லுங்க சார். இவரும் வந்து நம்ம ட்ரைனிங்காக ஜாயின் ஆயிருக்காரு. இவர் பேர் விஸ்வா. இவரே நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணணும். இவருக்கும் தனியாக நாங்கள் டேபிள் சேர் போட்டுருவோம். இவரே அசஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஹே மேடம், என் பேர் தான் விஸ்வா. நீங்கள் தான் என்னோட சீனியரா? என்ன இவன் இப்படி பேசுகிறான்? ஆமாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பொண்ணுங்கள்ட்டலாம் பேசி பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைங்க. ஏதோ அப்பப்போ தோன்றதை பேசுவேன். என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறான்? அவகிட்ட எவனும் பேசாமல் இருக்கா? இதை பாருங்க, நான் கேட்டது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்கீங்க? அது என்னமோ தெரியலங்க, உங்களை பார்த்தோன்னே நிறைய உளரணும் போல இருக்கு. ஹலோ மிஸ்டர், யார்ப்பா அது? பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாதா?
ஏங்க அவங்களே பேசாமல் இருக்காங்க, நீங்கள் எதுக்குங்க இப்போ இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? நீங்களும் ஒன் ஆஃப் த ட்ரெயினி தானே, போய் அப்படி உட்காருங்க. அஸ்வின், நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் ஒர்க் பாருங்க. அட அவங்களே சொல்கிறாங்கல்லப்பா, போங்கப்பா. இல்லை மாருதி, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இவன் பேச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாத. அஸ்வின், நான் உங்கள் சீனியர் சொல்கிறேன், போய் உட்காருங்க, போங்க. இதோ பாருங்க விஸ்வா, இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. நார்மலாக பிஹேவ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இப்போவே உங்களை வேலையை விட்டு அனுப்பிடுவேன், சொல்லிட்டேன். சாரி மேடம், ஒர்க் அட்மாஸ்ஃபியரில் ரொம்ப சீரியஸாக இருக்க வேணாமேன்னு பார்த்தேன். அதுவும் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால வார்த்தை என்னை மீறி வந்துடுது மேடம். சாரி 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 சாரி, இதே நான் சொல்லக்கூடாதுல்ல. ஓகே ஃபைன், நான் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறேன். இன்னும் இவன் திமிர் அடங்கலை, இவனை ஒரு கை பார்த்தா தான் வேலைக்கு ஆகும். நாளைக்கு உங்களுக்கு அந்த டேபிள் சேர் கொடுப்பாங்க. இப்போதைக்கு நீங்கள் போய் உங்களுடைய சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு அஸ்வின் கூட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள். மேடம், அவர் சரியான சிடுமூஞ்சியாக இருக்கார் மேடம். சில்லி ஜோக்ஸை கூட அவரால் பொறுத்துக்க முடியல. அவர்கிட்ட போய் என்ன கேட்டுக்க சொல்லுங்க. நீங்கள் எனக்கு சொல்லித் தர மாட்டீங்களா? அவருக்கு மட்டும் நீங்கள் தானே சொல்லி கொடுக்குறீங்க. உங்களோட ஒர்க் நாளைக்கு தாங்க அலாட் ஆயிருக்கு. நாளையிலேருந்து நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போதைக்கு அவர் கூட போய் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணுங்க, போங்க. அட என்ன மேடம் நீங்கள்? அதான் மேடம் சொல்கிறாங்கல்ல விஸ்வா, இங்கே வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி வச்சு புரிய வைக்கிறேன், வாங்க. அவன் கூப்பிடுற முறையே சரியில்லை. அங்கே போனால் என்னென்ன சொல்லுவானோ தெரியலையே, அடித்து வெளுத்துருவானோ என்னமோ. சீக்கிரமா போங்க, எனக்கு டைம் இல்லை. உங்களோடலாம் என்னால் பேசிட்டு இருக்க முடியாது. சொல்லுங்க. இதோ பாருடா, இந்த மாதிரியெல்லாம் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்த அவ்வளோதான், உன் கதையை முடிச்சிருவேன். ஒழுங்கா இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லைன்னா இன்னைக்கே பஸ் ஏறி ஊருக்கு போயிரு. சும்மா இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? இதோ பாருடா, என்கிட்டே எப்படி பேசுறியா? டேய், உனக்கு அந்த பொண்ணு மேலே கண் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ பாரு, நான் ஒன்றும் இந்த பொண்ணுக்காக இங்கே வரலை. ஏதோ வந்த இடத்துல பார்த்தேன், பேசினேன். அதுக்கே நீ இப்படி பேசுறியா? பார்த்துடலான்டா யார் ஜெயிக்கிறான்னு.